ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஆட்டோ ப்ரோக்ராமில் நார்மலாக ரன் ஆகும். நீங்கள் எல்லா பாத்திரமும் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டென்சிவ்ங்கிறது ஆயில் பிசுபிசுப்பு பாத்திரம் மட்டும் போடுறீங்கன்னா இன்டென்சிவில் வச்சுக்கோங்க. அடுத்து டெலிகேட்ஸுங்கிறது செராமிக்ஸ் பாத்திரம் மட்டும் வைக்கிறீங்கன்னா டெலிகேட்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்தது ரெஃப்ரெஷ்ங்கிறது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் வச்சுக்கோங்க. எக்கானமிங்கிறது வாட்டர் சேவிங், பவர் சேவிங். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்கானமி வச்சுக்கலாம். அடுத்தது டர்போங்கிறது சீக்கிரமாக வாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டர்போ வச்சுக்கலாம். அதை விட இன்னும் குயிக்காக வேணும்னா அந்த டர்போவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பிரஸ் ஆன் ஆயிரும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது டவுன்லோட் சைக்கிளுங்கிறது நீங்கள் கையில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் அலசி ட்ரை பண்ணி மட்டும் கொடுத்தா போதும்னா டவுன்லோட் சைக்கிள் வச்சுக்கோங்க. இது இந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் ப்ரோக்ராம். இந்த சைடில் இருக்கிறதுலாம் இது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரோக்ராமுமே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா தான் ஆட் பண்ணிக்கணும். இந்த டூயல் ஜோனுங்கிறது கீழே அழுக்கான பாத்திரம்